ஹாய் வியூவர்ஸ், அண்டர் 30,000 என்ற பட்ஜெட் செக்மெண்ட்ல ஏற்கனவே எல்லா பிராண்டும் தங்களுடைய பெஸ்ட் ஃபோனை கொடுக்கணுன்ற மாதிரி டஃபஸ்ட் செக்மெண்ட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல போட்டிகள் அதிகமாகிட்டே இருக்கு. அந்த வகையில் நாங்களும் பந்தயத்துக்கு வரலாமான்னு கேட்டு விவோவும் இப்போ அந்த அண்டர் 30,000 என்ற செக்மெண்ட்ல ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் உண்மையிலே ஒர்த்தா? இந்த ஃபோனுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்ன இருக்கு? இந்த ஃபோன் வந்து ப்ராஸ் என்ன, கான்ஸ் என்ன? இந்த ஃபோனை கம்ப்ளீட்டாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டாக டெக்னிக்கல் கண்டென்ட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க akworldwidetech.com ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அங்கே உங்களுக்கு நான் ஒரு லான்ச் ஆகிறோன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய விஷயத்தை அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் அங்கே டெய்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். விவோ தரப்புலேருந்து விவோ T4 Pro என்ற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் விவோ என்னென்ன கொடுக்குறாங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் விவோ என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 6.8 இன்ச் 1.5K ரெசல்யூஷனோட குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 5000 nits பீக் பிரைட்னஸோட. அது மட்டும் இல்லாமல் விவோ இதில் Snapdragon 7 Gen 4 என்ற ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8GB RAM 12GB RAM கொடுக்குறாங்க. LPDDR4X RAM, அதுக்கப்புறம் வந்து 128 and 256 UFS 2.20 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அதுக்கப்புறம் வந்து 50 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 50 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மெகாபிக்சல் பொக்கே லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு நல்லா தான் ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 90 வாட்ஸ் ஸ்பாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 15 இந்த வர ஃபோன், இந்த ஒரு ஃபோனுக்கு 4 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு 19 வரைக்கும் அப்டேட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்சஸ் அப்டேட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் FunTouch 15 இந்த ஃபோன் வந்திருக்கு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டை 27,999 ரூபாயும், 8GB RAM 256GB வேரியண்ட்டை 29,999 ரூபாயும், 12GB RAM 256GB வேரியண்ட்டை 31,999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஆகஸ்ட் 29 சேல்ஸுக்கு வருது. அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து HDFC, SBI, ஆக்சிஸ் பேங்க் இந்த கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது பேஸ் வேரியண்ட்டான 8GB RAM 128GB வேரியண்ட்டை 27,999 ரூபாய்க்கு இருக்கிறத 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 24,999 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதனால தான் இந்த ஃபோன் வந்து அண்டர் 30,000 வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் உண்மையிலே ஒர்த்தா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறது முடியும். இந்த ஃபோனோட ப்ராஸ் என்ன, இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் என்ன, இந்த ஃபோன் வாங்குறதுக்காக நீங்கள் என்னென்ன ரீசன் நீங்கள் சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோன் வாங்குறதுக்கான ரீசன் 90 வாட்ஸ் சார்ஜிங் பாக்ஸில் கொடுக்குறாங்க. 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் Snapdragon 7 Gen 4 கொடுக்குறாங்க. 4 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறாங்க. 6 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. IP68 and 69 கொடுக்குறாங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. குவாட் கர்வ் டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து HDR10+ சப்போர்ட் கொடுக்குறாங்க. யூடியூப்லேயும் சரி நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சரி சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான AI ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து பேக்கில் கொடுத்துருக்க 2 கேமரா ஒர்த்து, அதுக்கப்புறம் ஒரு பொக்கே கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய அட்வான்டேஜாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பேக்லேயும் 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதில் கான்சன்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோனில் வந்து NFC கிடையாது. NFC ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து NFC எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்குது. ஆனால் இந்த ஃபோன்ஸில் இல்லைன்றது ஒரு வருத்தம் தான். அது மட்டும் இல்லாமல் USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் 5X RAM கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் UFS ஸ்டோரேஜ் 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப லோயர் வெர்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொரில்லா கிளாஸ் கொடுக்காம டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் BGMI வந்து 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுன்றத தெரிஞ்சுங்க. ப்ளோட்வேர் இருக்குது, ஹாட் ஆப்ஸ் இருக்குது, ஹாட் கேம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மெயின் கேமராவிலேருந்து இன்னொரு கேமராவுக்கு சுவிட்ச் பண்ண முடியாது. அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கக்குள்ள இன்னொரு கேமராவுக்கு சுவிட்ச் பண்ண முடியாதுன்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 30,000க்கு இதெல்லாம் ப்ராஸ் அண்ட் கான்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 30,000க்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோட்டோ Edge 60 Pro இருக்குது, கார் ஆஃபரோட வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் IQ Neo 10R இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்டு CE5 இருக்குது. இதெல்லாம் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து ரியல்மியோட
ஃபோனும் இதுக்கு ஒன்று ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி சமீபத்தில் லான்ச் பண்ண ரியல்மி P4 இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா P4 சீரீஸில் பார்த்தீங்கன்னா P4 அல்ட்ரான்ற ஃபோன் கூட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதே வந்து காம்படிட்டிவாக ப்ரைஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இதுக்கு ஒன்று காம்படிட்டிவாக இருக்குன்றதுனால இது இந்த ஃபோன்லாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு யோசித்து இந்த ஃபோனை வாங்குங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த ஃபோன்லாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ரியல்மி P4 Pro அதுவும் ஸ்னாப்டிராகன் 74 ஜென்னோட கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா அதில் ஒரு ஏஐ சிப்பு ஒன்று டெடிக்கேட்டடாக ஹைப்பர் விஷன் ஏஐ சிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 144 FPS வரைக்கும் அது போகுது. அது மட்டும் இல்லாமல் அது கேமிங்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேமிங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல்மி P4 போயிடுறது நல்லது, P4 Pro போயிடுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியும் அதில் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து இதை எதிர்பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா மெயினான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது T4 பக்கம் போகலான்றது என்னுடைய கருத்து. ஆனால் இவ்வளோ ப்ராஸ் அண்ட் இவ்வளோ கான்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ப்ராஸ் அண்ட் கான்ஸை தெரிஞ்சுக்கணுன்னு நம்மளோட வெப்சைட்டில் டெடிக்கேட்டடாக பிரித்து கொடுத்துருப்போம். இந்த ஃபோன் எந்தெந்த விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, எந்தெந்த விதத்தில் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குன்றதை அதனால் அங்கே பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டாக டெக்கரேட்டிவ் கண்டென்ட் பார்க்குறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு பார்த்துட்டு வாங்க சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பர்சனலாக கமெண்ட் பண்ணி நம்ம ட்விட்டருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபாலோ பண்ணிட்டு DM பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.